இந்த மாதம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை நீங்கள் வழிபடும் உங்கள் மத கடவுளே துல்லிதமாக கூற முடியாது, தோராயமாகத்தான் கூற முடியும். காரணம், அது உங்கள் அந்தரங்க ஜாதக புதிர்களில் இருந்து வெளிப்படுகிறது. அதை நீங்கள் தான் தக்க ஜோதிட ஞான குருவை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. என்ன மகர ராசி அன்பர்களே, 7 நட்சத்திரத்திலிருந்து வெளியே வந்தீங்க, வந்தாலும் மழை விட்டும் தூவானம் விடலன்ற மாதிரி உங்களுக்கு குரு சரியா இல்லாமல் இருந்தார். இப்போ குருவும் சரியா இருக்காரு, சனியும் சரியா இருக்காரு. இந்த ஆண்டு நீங்கள் உருப்படவில்லை என்றால் எந்த ஆண்டு தான் உருப்பட முடியும் என்பதை போல் கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அடிப்படை ஜாதகத்திலையும் நல்ல யோக தசாபுக்தி இருந்தால் நிச்சயமாக கடந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கெடுதல்களிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. மனிதன் தானே தானங்க துன்பத்தை ஏற்படுத்திக்கிறான். அப்புறம் என்ன ஆமாம், அப்படி நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு துன்பத்துக்கு அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிக்காமல் ராசி பலன்லேயே சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ராசி பலன் ஊறுகாய். உங்கள் அடிப்படை ஜாதகம் சாப்பாடு, அந்த சாப்பாடில் இருக்கிறது தான் இங்கே வெளியே வரும்ன்றது தான் ஒவ்வொரு பதிவுக்கு முன்னாடியும் தெளிவுரை தரப்படுகிறது. அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நேரம் நல்லா இருக்குது. எதில் நல்லா இருக்குது? 1 by 1 சொல்கிறேன். திருமணம், குழந்தை பேரு, வெளிநாடு உத்தியோகம், முயற்சிகளில் வெற்றி. இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதை, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பாதை, அடுத்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு நீங்கள் அதிலேயே டிரைவ் பண்ணுற அளவுக்கு ஒரு பாதையை காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கோடிகளிலா, லட்சங்களிலா, ஆயிரங்களிலா என்ன, அதுக்கு உங்கள் ஜாதகம்தான் பார்த்தா தான் சொல்ல முடியும். சில பேருக்கு கோடிகளில் பாதையை காட்டுது, சில பேருக்கு லட்சங்களில் பாதையை காட்டுது, சில பேருக்கு ஆயிரங்களில் காட்டுது. அது உங்கள் ஜாதகம் கோடிகளில் உள்ளதா, லட்சங்களில் உள்ளதா, ஆயிரங்களில் உள்ளதா? இது பொருளாதாரம் தான் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். இதில் உட்காந்து என்னத்தை சொல்ல முடியும்? உங்கள் ஜாதகத்தில் உள்ள 12 பாவம் இருக்குது. அதில் தான் ஒவ்வொரு பாவத்துக்கு ஒன்று சொல்ல முடியும். லட்சியம், லக்னம், 2, குடும்பம், 3, சகோதரம், 4, தாய், சுகம், இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் 100 விஷயங்கள் இருக்குது. அத்தனையோ உட்காந்து ராசி பலனை சொல்ல முடியுமா? இது ஒரு துளிகள். உங்கள் ஜாதகம் கடல். அதை இந்த ஒரு பிறவி இல்லை, நீங்கள் ஒரு பிறவியில் முழு நேரமாக நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உங்களை நீங்கள் கடுகளவு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த ராசி பலனில் கடுகு தான் தெரிஞ்சிக்க முடியும். மொத்தத்தில் நேரம் நல்லா இருக்குது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தாக்க இந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சது நடக்கும். இப்படி மனசில் வச்சுக்கிங்க, ஷார்ப்பாக புரியும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் ஜாதகம் தனயோக ஜாதகமாக இருந்து தற்போது தனயோக திசைகள் இருந்தால் உங்களுக்கு 9 என்ற தொகை, 4 என்ற தொகை, 3 என்ற தொகை பணம் இந்த மாதம் ஆரம்பித்த 15ஆம் தேதி ஜூன்லேருந்து 18ஆம் தேதி ஜூனுக்குள்ளே 2026 ஜூனுக்குள்ளேயே 15 ஜூன் 26 டு 18 ஜூன் 26 வரும். இப்படி 3 வாட்டி சொன்னால் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தாயின் உடல் நலம் கெடும், சொத்துக்கள் பறிப்போக இருந்த சொத்துக்களை மீட்கப்படும், அதற்கான அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஊடல் இருக்கும். இந்த மாதம் காமம் உச்சத்தில் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விந்து ஸ்ரோனித உற்பத்தி உங்களுடைய மர்ம உறுப்புகளில் அதிகம் ஊற்றெடுக்கும். ஆமாம், கங்காஜல் மாதிரி. ஆமாம், அதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல காம இன்பத்தை இந்த மாதம் அனுபவிக்கலாம். பிறகு 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை 8 ஜூன் 2026 டு 16 ஜூலை 2026. கணவன் மனைவி அந்யோன்யம், காதல் சரசம் புரிவதற்கு மிக சிறந்த காலம். கம்மல் வாங்கிறதுக்கு மனைவிக்கோ காதலிக்கோ லிவிங் டுகெதருக்கோ வாய்ப்பு உண்டு. இன்னும் சில பேருக்கு திருமணம் கடந்த உறவில் இருந்தாங்கன்னா அதில் மூழ்கி முத்தெடுக்கலாம். மொத்தத்தில் காமத்தில் முத்தெடுக்கக்கூடிய நேரங்க இது. இவ்வளோதான் மேட்ரு. அதுக்கான வேலையை பார்க்குற நேரம் தான் 8 ஜூன் 26 முதல் 16 ஜூலை 26. ரெண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் ஹெல்த் டிஸார்டர் வரும். சில பேருக்கு கருச்சிதைவுகள் ஏற்படும் பெண்களுக்கு. அவன் ஆண்களாக இருந்தாக்கா மேல் வயிறு வலிக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும். எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. மூன்றாவது நிலை 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரும். அதனால் ஒருத்தர் சந்தேகப்படுறது, பொருளாதார ரீதியாக, கேரக்டர் ரீதியாக அந்த மாதிரி சில சங்கடங்கள் வரும். பிறகு 4வது நிலை 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிணி, அதன் மூலமாக செலவினங்கள், உங்கள் தொழில் முடக்கம், உத்தியோக முடக்கம், வியாபார முடக்கம் ஏற்படும் காலம். பிறகு 5வது நிலை
5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை ஸ்பெகுலேஷன் ஷேர் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது. பண்ணால் நஷ்டம் வரும். மொத்தத்தில் இந்த மாதம் முயற்சிகளுக்கான மாதம், முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய மாதம். தொழில் முயற்சி, வியாபார முயற்சி, உத்தியோக முயற்சி, வெளிநாடு பிரயாண ரீதியான முயற்சி, பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சி, திருமண முயற்சி, குழந்தை பேறு முயற்சி எல்லாமே கைகூடும். அது இறுதி வெற்றியா என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் உள்ள அந்த கோளின் பலம், அந்த கோள்களின் பலம் பலவீனம் தான் நிர்ணயிக்கும் என்று கூறி, மொத்தத்தில் இந்த மாதம் என்பது உங்களுக்கு உண்மையிலேயே கடந்த கால 7.5 நாட் சனியிலிருந்து விலகி 2025 ஜூன் டு 26 ஜூன் வரலும் எப்படி திரௌபதி துகுருரையப்பட்டால்னு கடன்காரன் எப்படி உங்கள் வேட்டி சட்டையோ பேண்ட் சட்டையோ கட்டுற அளவுக்கு பேசணும். பெண்ணாக இருந்தால் வேட்டி ஆமாம் உங்களாம் எதுக்குமா புடவை அப்படின்னு கேட்டான் பாருங்க. அந்த கேள்விகளிலிருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய பொருளாதாரத்திலையும் உடல்நலத்திலையும். ஆமாம், அதே மாதிரி நிறைய கோவில், அதுவும் வைணவ கோயிலாக பார்த்து போவீங்க. பெருமாள் கோயில், மகாலட்சுமி கோயில், அப்படி கோயில் தரிசனங்கள், ஆன்மீக தரிசனங்கள், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கு அற்புதமான மாதம் இந்த மாதம் என்று கூறி, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பணவர நாட்கள், சந்திராஷ் நாட்கள் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.